இந்தியா அங்கோலா பொருளாதார உறவை வலுப்படுத்த எண்ணற்ற வாய்ப்புகள். ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ளஸ் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் விமன் எம்பவர்மெண்ட் கவர் ஆகும். ஸோ அங்கோலா நாடாளுமன்றத்தில் 39% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலையும் 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2023 படி 33% ஒதுக்கீடு அளிக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. ஸோ இந்த சட்டத்தை என்ன சொல்வோம் அப்படின்னா நரி சக்தி வந்தன் அபிநியம். ஸோ இது 106வது கான்ஸ்டியூஷன் படி விமன்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபா மற்றும் சட்டசபைகளில் 33%, அதாவது 1/3 ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னுமே இது நடைமுறைக்கு கொண்டு வரல. நெக்ஸ்ட் இயரில் சென்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சென்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏற்படுத்தி கான்ஸ்டியூஷன்ஸையே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வரையறை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த 33% ரிசர்வேஷனை பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த ஆர்டிகிள்ஸை நம்மளுடைய அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகிள் 330A அண்டு 332A. ஸோ 330A அப்படிங்கிறது ரிசர்வேஷன் ஆஃப் விமன் இன் லோக்சபா, 332A ரிசர்வேஷன் ஆஃப் விமன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ 2019 பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகிள் 331 அண்ட் ஆர்டிகிள் 333 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த 2 ஆர்டிகிளுமே ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதை ரெண்டையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிகிள் 334 என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா 70 ஆண்டுகளுக்கு, அதாவது நம்முடைய அரசியலமைப்பு ஏற்படுத்தி 70 ஆண்டுகளுக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது 2020 நிறைவடைந்திருக்கும். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஆர்டிகிள் 334 சட்ட திருத்தம் பண்ணி இன்னும் 10 வருஷத்துக்கு அந்த ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க.